ஆண்டவர் உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார். அதனால தான் நீ பூமிக்கே வந்த, அதனால தான் நீ இங்கேயும் வந்திருக்கிற. இங்க நீங்க வந்ததுக்கு காரணமே காட் உனக்குள்ள ஒரு யூனிக் அழைப்பு வச்சதுனால மட்டும்தான் நீங்க இதுள்ள வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த அழைப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவர், தாவீது ராஜா, எலியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி. ஆளாளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை என்னன்னு கர்த்தர்ட்ட நீ கேட்கணும். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு தம்பி எங்கிட்ட இருந்தார். அவரு முதல் ஒரு தடவை வந்தார். அண்ணே, ஆண்டவர் வந்து என்ன ஆப்பிரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போக சொல்றாருன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஆப்பிரிக்கா சைனாவுக்கு போக சொல்றாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா. இப்போ என்ன அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கிறியான்னு கேட்டேன். ஆமாண்ணே அப்படின்னா. சரி, நீ படி, படிச்சுட்டு அப்புறமா வந்து சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 3 மாதம் இருக்கும். அண்ணே, கர்த்தர் கன்ஃபார்மாக பேசிட்டாருண்ணே. அப்படியா, என்ன பேசினாரு? எனக்கு போதக அழைப்பு டீச்சர் தானே நான் அப்படின்னா. திமோத்தி படிக்கிறியான்னு கேட்டேன். நிஜமா அப்படி தான் கேட்டேன். எப்படி நேனாரு? அதையும் முடிச்சிருன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் ஒரு காரில் போயிட்டே இருந்தோம். போகும்போது, அண்ணே நேற்று எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுனேன்னு சொன்னார். சரி, என்ன சொப்பனம் வந்துச்சுன்னு கேட்டேன். நம்ம 2 பேரும் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னே, ஒரு காஷ்மீருக்கு ஒரு ட்ரெயின் போகுது. நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டேனே, நீங்கள் ஏறல. அப்போ நான் கேட்டேன், அண்ணா ஏறுங்க ஏறுங்க அண்ணே. அதான்ப்பா உன் ட்ரெயின், நீ போப்பான்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னாரு. நான் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு கேட்டார், என்னென்ன பதிலே சொல்ல மாட்டேங்க, என்னென்ன அர்த்தம்னாரு. தீனி ஜாஸ்திப்பா, நைட்டில் கம்மியாக சாப்பிட்டு படு, சரியாக போயிடும்னு சொன்னேன். உடனே என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு 6 மாதம் போகட்டும், காஷ்மீரா கன்னியாகுமரியான்னு பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ அவர் இன்னொரு இடத்துல நல்ல ஊழியம் பண்ணிட்டு மிஷினரியாக இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? சில நேரத்தில் நமக்கு பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன தரும்? அது ஒரு எமோஷன். அப்படியே எமோஷ்னலாக பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக பேசி வா அப்படின்னு உடனே உத்தரப்பிரதேஷ் கிளம்பிடுவான். நம்ம இம்மிடியட்டா அகஸ்டின் ஜெபக்குமார் பேசணும்னா பீகார் கிளம்பிடுறான். உடனே கிளம்பிடுறான். அண்ணன் கூப்பிட்றாங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கிளம்பிடுறான். போகிறான், 6 மாதத்தில் வந்துடுறான். ஏண்டா வந்துட்ட? கர்த்தர் பேசினார்னு திரும்பி வர சொல்லி. ஏன் திரும்பி வரான் தெரிய மாட்டேங்குது. இதுதான் எமோஷனல். விழா எலும்பு